அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல செய்த அற்புதம் பாருங்க. ஒரு பண்ணி கூட்டமா இருக்கும் இல்லைங்களா, அப்படி ஒரு பண்ணி கூட்டம் சேர்த்து கிடக்கும்ல, அது போல இருந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் சரீரம் முழுதும் தன்னை காயப்படுத்தி சுடுகாட்டுல தான் வாழ்றான். அவனை கட்டி வைக்க முடியல. கட்டி வச்சா என்ன பண்றான், எல்லாத்தையும் அவிழ்த்து போடுறான். கையில ஒரு செயின் கட்டா கூட என்ன பண்றான், அவிழ்த்து போடுறான். பிசாசு பிடிச்சவங்கள ஜெபிக்கும் போது பாருங்க, ஒரு சண்டையில ஜெபிக்கும் போது ஒரு பிசாசு நல்லாதான் கொண்டு பிசாசு பிடிச்சோன்னா வா சொன்னா அதனோட கீழே உருண்டு வேலை நல்லா அந்த மனுஷன். ஆனா இயேசு நாமத்துல சொன்னோன்னே ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல அவனை ஒருவனை கண்ட்ரோல் பண்ண பிசாசு பிடிச்சவங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. பிசாசு என்ன பண்றாரு, துரத்துகிறார். இந்த நாட்களிலே நான் சொல்ல வர வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார். துரத்தினார். ஏன் பிசாசு துரத்தணும்? அவனும் ஒரு இவன் தானே, ஆண்டரோடு இருந்தவன் தானே, ஒரு நாள்ல தேவதூனை போல இருந்தவன் தானே. ஏன் அவனை துரத்தணும்னா, வேதம் சொல்லுது அவன் கொல்லவும் அழிக்கவும் அவன் தேடுகிறான். என்ன தேடுறானாமா? கொல்லவும் அழிக்கவும் தேடுறான். பிசாசுடைய வேலைன்னா ஒரு மனிதனை கொலை செய்ய, ஒரு மனிதனுடைய ஆத்மாவை திருட, ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போக, ஒரு மனிதனை பாவ இருளுக்குள்ள கொண்டு போக அவன் எப்பொழுது எக்கணம் பட்டி கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் மேல பாருங்க நல்லாதான் இருப்பாங்க, உடம்பு வெயிட்டா இருக்கும், நல்லா ஒல்லியா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க உடம்புல ஏதோ ஏறி உட்கார்ந்த மாதிரி, ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போனேன் என்னை அறியாதபடி என் கழுத்து மேல அதை உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜெபம்னா உட்காரும் போது என்னமோ ஒரு வெயிட்டா இருந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பிசாசு அவங்களுடைய கழுத்து மேல ஏறி இருந்தது உட்கார்ந்து அவங்களை என்ன பண்ணணும், அது என்னென்ன விரும்புதோ அதெல்லாம் என்ன செய்ய வைக்குது. ஒரு முறை ஒருத்தர் இங்க பிரேயர் கொண்டு வந்தாங்க. நான் சொல்லுகிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல டூர் போன ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சு, இந்த பிசாசு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹோட்டல்ல போய் சாம்பாரோட டப்பாவை எடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அம்மா யாரும் பிடிக்க முடியல. சாம்பார் டப்பாவை எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பார் எடுத்து குடகுணமா அங்க இருக்கிற எல்லாத்தையும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருனாலும் நிறுத்த முடியல. பசி என்ன பண்ணுது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க சொல்றாங்க எனக்கு இன்னும் வேணும், இன்னும் கொடுங்குறாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன பண்ணல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் எங்கேயோ கூட்டிட்டு போய் இங்க கூட்டு வந்து ஜோம் பண்ணாங்க, விடுதலை ஆயிடுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள எதை துரத்துறாருன்னா, முதல்ல பிசாசை துரத்துகிறார். கட்டப்பட்ட நிலைமையில அந்த மனிதனை கட்டப்பட்ட யாருனாலும் அவனை விடுதலையாக்க முடியல. இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பிசாஸ் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அம்மா வந்து சொன்னாங்க பிசாஸ் நைட்ல வந்து அடிக்குதான், மூஞ்சில கபக்குன்னு அடிக்குதான், காலில் என்ன ஏறி நிக்குதான். பிசாஸ் நைட்ல பிசாசுக்கு அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுக்கு அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் அழகை ஆண்டை எடுத்துட்டாரு. அவனுக்கு கொஞ்ச நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உலகத்துல இருக்கிற அவனை காட்டிலும் ஆண்டு எப்படிப்பட்டவருங்க, அவனை விட பெரிய ஆள் அவர். உலகத்துல இருக்கிற அவனை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அவர் பேர் சொன்னா நடுங்கும் பிசாசு. அவர் பேர் சொன்ன நடுங்கும். அவர் பேருக்கு முன்னாடி, இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி பிசாசுக்கு என்ன வருங்க, பயம் வருமா? பிசாசு பயம் வருமா? அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள பிசாசை துரத்தினதுக்கு அப்புறம் அவன் நார்மல் ஆயிட்டான். அவன் நார்மல் ஆகி என்ன பண்றான், அவன் உட்கார்ந்து பார்த்தா என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பார்த்து தயவு செஞ்சு நடத்த விட்டேன்னு நீங்க கிளம்பிருன்னு அவர் என்ன பண்ணாங்க, நடத்த இயேசுவை துரத்து விட்டாங்க. அப்படி ஆண்டோடைய வல்லமை அந்த நாட்களை புறப்பட்டுச்சு. பிசாசினால பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட மாதிரி இருக்கும், குழப்பமா இருக்கும். பிசாசினால பாதிக்கப்பட்டுட்டா நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பிசாசு எப்படி பாதிப்பானா, உள்ள ஆக்குவி பண்றது ஒண்ணு, ரெண்டாவது சிந்தனை ஆக்குவி பண்ணுவான். தூங்கும் போது கெட்ட கனவை கொண்டு வருவான், சிந்தனையில குழப்பத்தை கொண்டு வருவான், இச்சையான எண்ணத்தை கொண்டு வருவான், கொலையான எண்ணத்தை கொண்டு வருவான், வன்முறையான எண்ணத்தை கொண்டு வருவான், மற்றவங்களை அழிக்கோன்னு கொண்டு வருவான், மற்ற குடும்பத்தை கெடுக்கோன்னு கொண்டு வருவான், பழி வாங்க நினைப்பான், பொறாம கொண்டு வருவான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறான். என்ன பண்றாங்க, கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறான். ஆனா தேவன் உங்களை விடுதலையாக்க தேவன் தேடுகிறான். கர்த்தர் பாருங்க, யார் வந்து சொல்லல, யார் பத்திரிக்கை வச்சு அவரை விடுதலையாக்கணும் யார் கூப்பிடல, இயேசுவே தேடி வந்து அந்த வழியில போகாதுன்னு சொல்றாங்க. ஆண்டு தேடி வந்து அவனை சுகமாக்குறார். இந்த வேளையில கூட ஏதோ ஒரு பிசாசு தாக்குது இல்ல, பிசாசு ஏதோ இடத்துல பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறானா, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, அந்த கட்டுகள் அவளுக்கு நீங்க தலைவனுங்க ஒப்பு கொடுக்கணும். பிசாசு ஒரு சிந்தனை கைவிட்டானா இந்த சிந்தனை முழுதும் ஒரு குழப்பமான சிந்தனை. பிசாசு ஒரு சில நேரங்களை பயத்தை கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பயம் உணர்வு கொண்டு வந்துட்டான். பிசாசு எப்படி ஒருத்தர் பாதிக்கப்படுற எப்படி தெரியுதுன்னா, அவங்க பிசாசு தாக்கிட்டானா முதல்ல பய உணர்வு இருக்கும். சிறுச பெருசா காட்டுவாங்க பயத்தினால. பலூன் எப்படி ஊதி பெருசா காட்டும் இல்லைங்களா, அது மாதிரி பிசாசு பயத்தினால அவன் இரி தாக்கு பண்ணிக்குவான். அவங்கனால பதட்டத்தினால இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க, அவங்க எப்போதும் பதட்டமான சிந்தனை இருப்பாங்க. அவங்களால
தைரியமா விசுவாசம் வைக்க முடியாது. ஏன்னா பயம் விசுவாசத்தை பார்க்க முடியாது. பயம் ஒரு மனுஷன் இருந்துட்டா தேவனை விசுவாசிக்க முடியாது. அவனுக்கு பதட்டம், பயம் அதிகமாய். எப்பவுமே தெரிஞ்சு அப்படி உங்களுக்கு அப்படி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எப்பாவது ஒரு நாள் பிசாசுடைய பய உணர்வு உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. எனக்கு வந்திருக்கு. நான் சொல்லுகிறது 2011 சத்துடைய போராட்டத்துல பிசாசு என் காதுல பேசிட்டே இருந்தான். தற்கொலை பண்ணிக்கோ, பஸ்ல வந்து செத்து போயிரு, சூசைட் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா, அரளி விதைய நீங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அரளி விதை கிடக்கணும் வெளியே ஓடிடுவீங்க. நான் அரளி விதையை பொறிச்சு அதோட மேல் தோலை பிச்சு உள்ள இருக்க விதையை எடுத்து பாக்கெட் பண்ணி வச்சிருப்பேன் உள்ளுக்குள்ள. ஏன்னா எனக்குள்ள தற்கொலைன்னு ஆவி. அந்த 2011 அது தற்கொலை பண்ணிக்கோ, செத்து போயிரு நீ வாழாதன்னு பேசிட்டே இருந்தான். அவன வேலை என்னன்னா, அவனை ஒன்னில்லடா, நீ ஒண்ணுமே இல்லை, நீ படிக்கல, நீ உனக்கு எந்த லாக்கி இல்லை, நீ உயரவில்லைன்னு சொல்லி நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வி கொண்டு வந்து இருப்பார். ஒரு பயத்தை கொண்டு வந்து இருப்பான், டிகிரி கொண்டு வந்துட்டே இருப்பான். ஓ குடும்பம் இப்படி இருக்குது, உன் மனைவி இப்படி இருக்காங்க, உன் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, நீ எப்படி வாழ்வன்னு சொல்லி ஒரு பய உணர்வை கொடுப்பான். ஒருத்தர் சொன்னாங்க, நான் சொல்லுகிற காங்கேயத்துல இந்த வீடு பெல்லு தன்னப்பா அடிக்குது. கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஏதாவது விபத்தமா இருக்கலாம். வெளியே இருக்கிற கதவு காலிங் பெல் இருக்கு இல்லைங்களா, இந்த காலிங் பெல் தானா அடிக்குது. கதவை யார திறக்கிற மாதிரி இருக்கு, வெளியே வந்து யாரும் இல்லை. கதவை தன்னப்ப கதவை யாரும் தட்டுறாங்க, நாங்க யாரும் இல்லை. கேமராவோட மாட்டிட்டாங்க. அப்படி கேமரா வச்சு பார்க்கல, யார் தட்டிட்டு போறாங்க பார்த்தா கேமரா வச்சாலுமே அங்க தட்டுற சவுண்ட் கேக்குது. அவங்க சொல்றாங்க யாரோ உலாவுற மாதிரி இருக்குது, யாரோ நைட்ல தட்டுற மாதிரி இருக்குது. தண்ணி ஜோமனி தெளிச்சா அங்க ஒரு ஏவல் ஆவி என்ன உலாவுது. நைட்ல என்ன பண்ணுதுங்க, அங்க அவங்கள பயப்படுத்தி அந்த வீட்டுல இருக்க முடியாதபடி அவங்கள துரத்த ட்ரை பண்ணுது. அந்த எல்லைகள்லாம் அவங்க இருக்கக்கூடாதுன்னு யாரோ செஞ்ச பில்லிஸ் பண்ணதுனால அந்த எல்லைகளை பிசாசு தட்டிட்டே இருக்கான். அந்த கதவை இதுல வரும் பிசாசு வருவான். அவன் கொல்லவும் அழிக்கவும் தேடுறான். பாருங்க, ஜெபத்துல வந்து கண்ணை பிடிச்சுக்கிறான். ஜெபத்துல வந்திருக்கிறோம், ஆனா அந்த கண்ணை பிடிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றான், தூங்க வைக்கிறான். அவங்கள என்ன பண்றான்னா அவங்க சோர்வடைக்க வைக்கிறான். பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, ஒரு மனிதனை இந்த காதுகளை இந்த வார்த்தை கேட்காதபடி, இயேசுங்கிற நாமத்தை கேட்க முடியாதபடி காதுகளை அடைக்க வருமா. அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட அதிகாரம், அவனை எல்லாத்தையும் செய்துவிட முடியாது. இயேசு தாண்டி எது செய்துவிட முடியாது. பாருங்க, ஒரு பிசாசை பிடித்த மனிதன் பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசு பிடித்த மனிதன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு நாள் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னையே துரத்துறீங்க, என்னையா வாதிக்கிறேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசாத, ஒரு இடத்த விட்டு போ அப்படின்னு அவனை துரத்தி அவனை பன்றிகள் எங்க போக சொல்ல கேட்கிறா. பிசாசு எங்க பாருங்க, பன்றிக இடத்துல என்ன போக சொல்லுங்க, அனுப்புங்க, அங்க எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் போறேன்னு அங்க இருக்கிற எல்லா பன்னிக்குள்ள போய் பன்னி தற்கொலை பண்ணிக்கிச்சு. பன்னிக்குள்ள கூட போய் அவன் பன்னி கூட வாழ முடியல, அது போய் அவங்க தற்கொலை பண்ணிக்கிச்சு. சொல்ற போறீங்களா, பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா, அந்த பிசாசின் தாக்குதல் இருந்தா தற்கொலையான எண்ணங்கள் வரும், டிப்ரெஷன் வரும், பயம் வரும், குழப்பம் வரும். ஒரு சில சகோதரிமார்களுக்கு இந்த கர்ப்பையில கரு கூடும் போது இந்த கரு ஒரு 45 நாள் 60 நாள்ல அப்படியே கரு வந்து தன்னைப்போல அழிஞ்சிடும். கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு போன் பண்றாங்க, எனக்கு போன் நம்பர் யாரோ வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க நல்ல சகோதரி, அவங்க கரு வந்து அப்படியே கூடுது, கரு அப்படியே அழியுது. ஒரு 2 மாசம் அதாவது மறுபடியும் கரு கலையுது. இப்படியே டாக்டர் எல்லாம் போறாங்க, ஏன் நிக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அப்போ போன்ல ஜெபிக்கிறேன், அவங்க கர்ப்பைக்குள்ள பிசாசு உட்கார்ந்து இருக்குது. இந்த பிசாசு கர்ப்பத்துல இந்த வம்சம் வளரக்கூடாதுன்னு இந்த பிசாசு என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள அந்த ரத்தத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த கர்ப்பைக்குள்ள உட்கார்றவனுக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. அந்த கர்ப்பையில கையை எடு, இயேசுவின் நாமத்தை சொன்னனே, அந்த 3ஆவது மாசம் கன்சீவ் ஆகுறாங்க. தேவன் இந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு, கரு தங்கிருச்சு. சொல்லுங்க புரியுங்களா, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டு. இயேசு ஜீவனுள்ள தெய்வம். அவர் யார் கூப்பிட்டா பதில் கொடுப்பாருங்க, யார் கூப்பிட்டா பதில் கொடுப்பாரு. ஆனா உங்களுக்குள்ள விடுதலை இல்லைன்னா நீ இயேசு அறிந்து கொள்ள முடியாது. இந்த விடுதலை வேண்டும், அந்த விடுதலையா வாழ வேண்டும். நம்ம வாழ்கிற ஒரே வாழ்க்கை விடுதலையோடு வாழணும். ஒரு சில பாருங்க அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், படுத்தாவே யாரோ கட்டி போடுற மாதிரி இருக்கும், வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கும், உடல் பலவீனம், அடிக்கடி பலவீனமாகிறது, வியாதிப்படுறது, ஒரு சில வியாதி வர்றது, முடி கொட்டுறது, ஜீரண கோளாறு வர்றது, அல்சர் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி அடிப்பாக வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வியாதிகளை கொண்டு வந்து பிசாசு என்ன பண்றாங்கன்னா அநேகரை பாதிக்கிறான். வியாதினால ஹாஸ்பிட்டல்ல போனா ஒண்ணுமே இருக்காது, டாக்டர்ல போனா ஒண்ணுமே இருக்காது. டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு உள்ள நல்லா இருக்குதுமா, இவனுக்கு எந்த பிரச்சனை இல்லமா, நீங்க சத்து மாத்த சாப்பிடுவா, வேற ஒண்ணு அனுப்பிச்சுடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது ஸ்கேன்ல, ஆனா பரலோக ஸ்கேன்ல தெரியும். அங்க பிசாசு என்ன பண்றான், நரம்புகளை பிடிச்சிருக்கான், எலும்புகளை பிடிச்சிருக்கான், நரம்புகளை பிடிச்சிருக்கான்னு சொல்லி அந்த ஆவியானவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அப்போ ஆண்டவர் முதலாவது எதை விடுதலையாக்குறோம்னா, உங்க மேல இருக்கிற பிசாசன் கட்டுகளை அவிழ்க்கிறார். உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார், உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். முதல்ல விடுதலை, உங்களுக்குள்ள விடுதலை என்னன்னா சாத்தானுடைய விடுதலை. சாத்தான்ல இருந்து உங்களுக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். ஆண்டவர் சாத்தானுடைய கட்டுகள் இருந்து
விடுதலையாக்க விரும்புகிறார். ஆமென். வேங்கி வளங்கிற இடத்துல ஒரு சகோதரருக்கு பயங்கரமான குடியினால வெளியே வரவே முடியல. அவர் எழுந்தோன்னா அவர் சொல்றாரு 6 மணிக்கு, நான் சாட்சி கூட லைவ்ல போட்டிருப்பேன், 6 மணிக்கு அவரால தலையில சாராய வச்சு 6 மணிக்கு எடுத்து குடிப்பார். அவருக்கு குறிப்பிட்ட நேரமானோன்னா ஒரு மனநல பாதிப்பு மாதிரி டோட்டலா அவர் கண்ணுக்கு எதுவும் தெரியாம போச்சு. அவர் சொல்றாரு இங்க நிக்குது, அங்க நிக்குது, அங்க நிக்குது, இங்க நிக்குதுன்னு அவர் சொல்றாரு. என் பையனுக்கு ஏதோ ஆயிரும், எனக்காக ஜோமன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு போன் பண்றாரு. ஒரு போன் பண்ணி சொல்றாரு, அண்ணா மனநல ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டா இல்ல என்ன பண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன் ஜோமணி பார்க்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரா போய் பாஸ்டிங் போட்டு போயாச்சு. அந்த மனிதனுக்காக ஜெபிச்சொன்ன அந்த மனிதன் அது வரைக்கும் நல்லா அந்த மனிதன் ஆடி ஐயோ அங்க நிக்குது, இங்க நிக்குது, இங்க நிக்குன்னு சொன்ன மனுஷன் இது 2 போகுது, இது 3 போகுது, என்னை ஒழிஞ்சு பாக்குது, என்னை பயப்படுத்தி சொல்லி கொண்டிருந்த மனுஷன் கர்த்தர் விடுதலையாக்குனாருங்க. அந்த பிசாசு போனோடனே அவருக்கு 7 பிசாசு முடிச்சிருந்தது. அந்த 7 பிசாசு வெளியே போனோடனே அவர் குடிப்பழக்கம் மாறி போச்சுங்க. அவர் குடிப்பழக்கம் மாறி எல்லாருக்கும் ஊருக்கு ஆச்சரியம், அவருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். குடி வெறியினால் அந்த மனிதன் குடிக்காம இருக்காத மன்னன் சர்ச்சுக்கு சண்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், அவர் சர்ச்சுக்கு போவாரு. சண்டே அன்னைக்கு போற சர்ச்சுக்கு போற மனுஷன் இந்த குடியினால அவர்னால குடிக்காம இருக்க முடியாதனால 6 மணி சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவாரா சரக்கு வாங்குறதுக்கு. போய் சரக்கு வாங்கிட்டு வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து வச்சுட்டே இருப்பாரு. சர்ச்சு முடிஞ்சோட குடிச்சிருவாரு. இப்ப இந்த பொல்லாத ஆவிய கர்த்தர் துரத்தி விட்டோன்னு அவருக்கு ஒரு விடுதலை வந்துச்சு. அதான் இயேசு கிறிஸ்துக்கு மெய்யான விடுதலை. அவர் சொல்றாரு குமாரன் ஒருவன் விடுதலை கொடுத்தா அது மெய்யான விடுதலையா. அந்த மனிதனுக்கு மெய்யான விடுதலை கொடுத்தாரு. இப்ப சொல்றாரு நான் குடிக்கிறது இல்லைங்க, நான் ஆலயத்துக்கு போறேன், என்ன பார்த்து அநேகர் குடிக்கிறவங்க எப்படா இந்த குடி விட்ட, இதை மருந்து சாப்பிட்டியா, ஏதாவது எங்காவது போனியா எனக்கு சொல்லுன்னு சொல்றாங்களா. குடி பழக்கத்தை டோட்டலா அவர் மாத்தினதுக்கு அப்புறம் அவன் குடும்பம் மதிக்கிறாங்க. அவரை மதிக்க ஒரு பாத்திரமா கர்த்தர் மாத்திட்டாரு. அப்போ ஒரு குடி வெறிய ஆவி பிசாசை கொண்டு வருது பாருங்க. ஒரு மனுஷன் குடிக்கிறான்னா தானா குடிக்கிறது இல்ல, தானா அவர் போய் குடிக்கிறது இல்ல, அவருக்குள்ள பொல்லாத ஆவி குடிக்க வெடிப்படி குடிக்க தூண்டுது. குடி எண்ணத்தை கொண்டு வருது. கை நடுங்குது. அவர் சொல்றாரு கை நடுங்குங்க. இப்ப அது கை நடுக்க இல்ல. குடிக்கலன்னா என்னால பைத்தி முடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப அது இல்ல. காரணம் என்ன? இயேசு அவரை விடுதலையாக்கிட்டார். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். இப்ப நீங்க செய்தி கேட்கும் போது ஒரு டயர்டா இருக்கலாம், ஒரு மாதிரி சோர்வா இருக்கலாம், அதெல்லாம் உற்சாகமா எழுந்துடணும். ஏன்னா இந்த வசனம் வரும்போது உங்களை விடுதலையாக்கும். வசனம் உங்களை என்ன விடுதலையாக்கும். லூக்கா 11:10 வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு கிடைக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. தேவஜனமே தேவப்பிள்ளைகளே, ஏனில் எவன் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான். யாரெல்லாம் கேட்கிறீங்களோ பெற்றுக்கொள்வீங்க, யாரெல்லாம் தட்டுறீங்களோ திறக்கப்படும், யாரெல்லாம் அவரை கூப்பிடுறீங்களோ கண்டடைவீங்க. தட்டுகிறவனுக்கு தான். சும்மா அழுத பிள்ளைக்கு தான் பாலாமா. ஒரு குழந்தை அழுகாம ஜடமாட்ட படுத்துதான் குழந்தை பால் தருவாங்களா? இந்த குழந்தை உயிரோடு இருக்குதா என்னன்னு தெரியல. அந்த பிள்ளை பசிக்கு அழுகணும், அம்மா துடிக்கும். எப்படியா அந்த பிள்ளை அழுகுது, அது பசி தாங்க முடியாம அழுகுதுன்னு சொல்லி பாலை கொடுப்பா அம்மா. அப்போ ஒரு பிள்ளை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, உடாப்படியா ஆண்டவர் எனக்கு தாங்கன்னு கேட்கணும். ஒரு குழந்தை இன்னைக்கு அம்மா அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னா அம்மா அமைதியாயிட்டா அந்த குழந்தை செத்து போயிரு. 2 நேரம் பால் தரலாம், அந்த குழந்தை தொண்டை வர நேரம் செத்து போயிரு குழந்தை. அப்போ நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. எவன் கேட்கிறானோ பெற்றுக்கொள்வா. இந்த கத்தாதி கர்த்தர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமில்ல, அவர் தெரியுங்க. ஒரு லா இருக்குங்க, ஒரு சட்டம் இருக்குங்க. நம்ம கேட்டாதான் நமக்கு கிடைக்கணும், கொடுக்குங்க. சட்டம் வச்சிருக்காரு பரலோகத்துல. பிசாசு சட்டம் வச்சிருக்கான். அவனுக்கு கேட்காம கொடுத்தீங்கன்னா எனக்கு அவனே வேண்டிக் கொள்றான். பிசாசே வேண்டுதான், பிசாசே ஜெபிக்குதான், வேண்டுதல் பண்ணுதான். ஆனா அவர் வேண்டுதல் பண்ணா அவர் கேட்பாருன்னு பிசாசுக்கு தெரியும். அப்போ ஒரு கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இங்க வந்து முழங்கால் போடும்போது அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்ம வாய் திறந்து கேட்கணும். ஒரு கண் தெரியாத குருட்டு பிச்சை எடுக்கிறான். ஏசு கிறிஸ்து வெளியில் போறாரு, கூட்ட சத்தம் கேட்குது பயங்கரமா. சத்தம் கேட்கும் போது கேட்கறான், என்ன சத்தமா இருக்குது, என்ன பிரச்சனையா இருக்கு கேட்கிறான். அங்க ஏசு போறாரு, மெசியா போறாரு, ஏசு அந்த வழியில் போறாரு. உடனே என்ன பண்றான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க இறங்கும், தாவீதின் குமாரன் இறங்கும். எல்லாம் சொல்றாங்க அமைதியாடுறா நீ கத்தாதாங்கிறாங்க. ஆனா அவர் சத்தம் போட்டு இயேசுவே என்ன கூப்பிடுறாரு. இயேசு கூப்பிட எல்லாம் சொல்றாங்க அமைதியாடுறா, ஏடா கத்துற. ஆனாலும் எழுந்து கத்துறா, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். இயேசு நின்று உனக்கு என்ன வேணாலும் தெரியாதா, கண் தெரியாதுன்னு தெரியும். அவன் வாயில அவன் சொல்லணும், அவர் எதிர்பார்க்கிறாரு. சொல்றான் அன்று பார்வை அடையணும், எனக்கு பார்வை அடையணும். இயேசு கிறிஸ்து அவன் கண்களை தொட்டி பார்வையடைய பண்றான். அப்ப கூப்பிடும் போது தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம கூப்பிடும் போது அற்புதங்களை செய்கிறார். நினையாத நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர், நம்மளைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். கூப்பிடும் போது அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். இந்த உலக மனுஷன் கூப்பிடும் போது காது கேட்காம போயிடலாம். ஐயோ இதை கேட்டுருவானே, நமக்கு ஏதாவது தொந்தரவு போனேன்னு சொல்லி ஓடிடுவான்.
ஆனா வானாதி வானம் விட்டுக்கிற தெய்வம் அவர் சொல்றாரு, இந்த ஜெபத்துக்கு நீ கூப்பிடுறதுக்கு என் கண்கள் திறந்திருக்குது, என் செவி திறந்திருக்குது. அதனால அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி 2 மனுஷன் ஜெபம் பண்ண போறான். தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு பாவியான மனுஷன் எப்படி ஜெபிக்கிறான், ஒரு நீதிமானா இருக்கிற எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, அவன மாதிரி நான் இல்ல, இவன மாதிரி நான் இல்ல, நான் அவன மாதிரி அநியாயம் செய்யல, நான் உத்தமமா இருக்கேன்னு சொல்லி நியாயப்படுத்துற ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நியாயப்படுத்தணும் தேவையா, நான் ஒத்துக்கிறேன் தேவையா? அவன் சொல்ற, ஆண்டவரே, நான் வானத்தை அண்ணாந்த பக்கம் வசனம் வாசித்தீங்கன்னா அவர் வானத்தை கூட அண்ணாந்த பார்க்கலையா. ஏன்னா வானத்துல அவர் இருக்கிறாரு, சத்தியம் பண்ணாத அவர் வானத்துல இருக்கிறாரு, சத்தியம் பண்ணாத பூமி சத்தியம் பண்ணாத அவர் பாதம் இங்க இருக்கு. அதனால அவன் சொல்றான், வானத்தை கூட என்ன பண்ணது அண்ணாந்து பார்க்காம தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் மேல் மனம் இருக்கும், என் மேல இறக்கம் பண்ணான்னு சொல்லி சொல்றான். அந்த மனிதன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏன் ஆண்டவர் கூப்பிடுற சத்தம் கேட்கல? பெருமின் ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரு, அகனின் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆண்டோட பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியணும், பெருமையான ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே இல்லை. அவர் ஜெபம், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் மேல மனம் இருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்தமாகணும், இன்னும் வேணும், பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அவர் பேரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்போ ஒரு மனுஷன் கூப்பிடுனா அவங்களை இவங்களை கம்பேர் பண்ணாம, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே, என்னை தாழ்த்துறப்பான்னு சொல்லி எப்போது அவர்கிட்ட கேட்கும் போது பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 46 வாசிங்க. 18 46 46 18 10 வாசிட்டீங்களா? 36 21 31 21 அதிகாரம் 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போதும் ஜெபம் பண்ணிடுங்க, விழித்திருங்க. ஜெபத்துல 2 ஜெபம் இருக்குது. ஒருத்தர் பெருமையின் ஜெபம், ஒரு தாழ்மையின் ஜெபம். இன்னொரு ஜெபம் இருக்குது, ஆண்டவராகிய ஆண்டவர் வரப்போகிறாரு. அந்த ஜெபத்துக்கு அவர்கிட்ட எப்போதும் விழித்திருந்து. எதுல விழித்திருந்துங்க? ஆவில விழித்திருந்து. யுத்தங்கள் நடக்குது, வெளிப்படத்துல சொன்ன அத்தனை காரியம் நடக்குது, ஒன்னோட கீழே விழுகல. வெளிப்படத்துல சொன்ன அத்தனை காரியங்கள் ஜனத்துக்கு வரமா, ஜனம் என்ன பண்ணும்? 7 மணி நேரம் நடந்துட்டு இருக்கா, யுத்தம் நடந்துட்டு இருக்கா, பஞ்சம் ஆரம்பிச்சுச்சா, கொள்ளை நோய் ஆரம்பிச்சுச்சா, பூகம் நடந்துட்டு இருக்குதா, ஜனங்கள் தற்பிரிகளா மாறிட்டு வராங்களா, எத்தனை விஷயம் கேள்விப்படுகிறோம். பாவம் பெருகி நடக்குது. ஒரு 13 வயசு குழந்தைய கற்பழித்து துண்டு துண்டா வெட்டுற உலகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். 13 வயசு குழந்தைய, ஒண்ணும் தெரியாத ஸ்கூலுக்கு போற குழந்தைய துண்டு துண்டா வெட்டுகிற காலத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, நோவா காலத்துல நடக்கிறத போல வேணும் நடக்குன்னு சொன்னாரு. இப்ப அதே மாதிரி நடக்குது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, மனுஷகுமாரனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பாத்திரவானா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கணும். ஆனா 2 ஜெபம் இருக்குது. ஒரு ஜெபம், பாவியான என் மேல என்னங்க மனம் இறங்க, பாவியான என் மேல மனம் இறங்குங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க, இன்னொன்னு கழுவுங்க, என்ன ஆகி செய்யுங்க. நான் ஒரு நாள்ல பாவச்சேட்டுல கிடக்கும் போது, உலகத்துல கிடக்கும் போது ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தாரு. நான் முதலா சொன்ன ஜெபம், ஆண்டவரே, பாவியான என் மேல் என்னங்க, பாவியான என் மேல் மனம் இறங்குங்க, கர்த்தாவே எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, என் பாவ சிந்தனைகளை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க, தற்கொலையான எண்ணங்களை விடுதலையாக்குங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை தாங்கன்னு சொல்லி நான் அழுத. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. இந்த கண்கள்ல தரிசனம் பார்க்கல, நான் பார்த்தது ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிற தேவனுடைய சூரியனை காட்டிலும் நகா வெளிச்சமாக என் தெய்வம் வெளிச்சத்துல பேசினார். நானே வழியும் சக்தியும் ஜீவன் சொல்லி என்னோடு பேசினார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, கூப்பிடுறவனுக்கு பதில் கொடுப்பார். யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவர் பதில் கொடுப்பார். அவர் யாரையும் அற்பமா நினைப்பதில்லை. இவன் தானே இயேசுவை மறுதலிச்சு இருப்பான், இயேசுல கேவல பேசுறது இருப்பான், ஆண்டவருக்கு தவறான கெட்ட வார்த்தை போடுற இருப்பான், அசிங்கமா கேவலப்படுத்தி இருப்பான். ஆனா அவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். கடவுளை சொல்றவங்க இருக்காங்க, அவங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். இல்ல இதுதான் சொல்றவங்க இருக்காங்க, அவங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். விபச்சாரம் கையும் மெய்யுமாய்ப்பட்ட அந்த ஸ்திரீ கூட ஆண்டவர் மன்னிச்சிரு பாருங்க. இந்த உலகம் ஒவ்வொருத்தரும் நியாயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிப்பட்ட ஒரு சகோதரிய பிடி சொன்ன எல்லாரும் அன்னைக்கு கையில கல்லு தூக்கணும். யாரு நினைக்கிறீங்க தெரியுமா? யார் தெரியுமா உங்களுக்கு? ஆசாரிகளும் பிரதான ஆசாரிகளும் அது இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளும் கல் எடுத்துட்டான். அதனால மோசையோட கட்டளை என்னங்க? கல் எடுத்து அவனை கொல்லணும். அதுதான் மோசையோட கட்டளை. 10 கட்டளை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனா
கல் எறிஞ்சு நிக்கிறான், அவனை கொலை செய்யணும்னு நிக்கிற அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. எழுதிட்டு சொல்றாரு, எவன் பாவம் செய்யலையோ அவன் என்ன முதல்ல கல்லை வச்சு சொல்லிட்டு அவன் நம்ம சகோதரியோட இனி என்னோடது நீ பாவம் செய்ய. அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிக்கிறாருங்க. அதனால நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, ஒரே வாழ்க்கை, நம்ம கொடுத்தப்பட்ட ஒரே வாழ்க்கை. அது ஜென்மமெல்லாம் நமக்கு இல்ல, அது ஜென்மமெல்லாம் இல்ல. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள அநேக பிசாசுனால பாதிக்கப்படுறாங்க. ஒரு முறை ஒருத்தர் வாலிப தம்பி கூட்டு வந்தாங்க. இந்த நான் சொல்ற அம்மா வீட்டுல ஜெபிக்கும் போது ஒருத்தர் கூட்டு வராங்க. இந்த வயிறு இப்படி உப்பி கிடக்குது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சொல்றது ஒரு மந்தமா இருக்குது, சாப்பாடு சீரணம் ஆக மாட்டேங்குது, தூங்க முடிய மாட்டேங்குது, மூச்சிட மாட்டேங்குது. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே இல்லை, விழிசூனியம். நல்லா தொழில் நடந்துட்டு இருக்குது. நல்லா தொழில் நடக்கும் போது இவன் நல்லா தானே வேலை செய்வான், இவன் நல்லா தான் தலைப்பன்னு சொல்லி அவனுக்கு விழிசூன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த குடல ஊதிக்கிச்சு, வயிறு வீங்கிடுச்சு, கால் வீங்கிருச்சு, எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போறா, கிட்னி பிரச்சனை இருக்குமோ அது பிரச்சனை எல்லாம் பாக்குற, ஒண்ணுமே இல்லை. கொண்டு வந்து ஜோமணி பார்த்தா உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பை வந்த வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள பிசாசு உட்கார்ந்து அவனுடைய எல்லா உறுப்புகளை கட்டி வச்சிருக்கான். பிசாசு எல்லா உறுப்புகளை கட்டி வச்சு சாப்பிட முடியாம ஜீவ உறுப்புல கட்டி வச்சிருக்கான். அது இயேசுவின் நாமத்துல வெளிவானா அவன் அலறான், ஐயோ எழுதுங்கிறான், கத்துறான், உருள்றான். இயேசு அவனை விடுதலையாக்கினார், தேவன் விடுதலையாக்கினாருங்க. இன்னைக்கே சொல்லுகிற, இயேசு கூப்பிட்டா விடுதலை, இயேசு கூப்பிட்டா ரட்சிப்பு, இயேசு கூப்பிட்டா மீட்பு. அது உங்க வாழ்க்கையில பிசாசுடைய போராட்டத்தில் வந்திருக்கிறீங்களா? கட்டோடு வந்திருக்கிறீங்களா? ஆனா சோர்ந்து போகாதபடி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே பாருங்க, லூக்கா 22 அதிகாரத்து 40 வாசிங்க. அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. பாருங்க, சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கிறத வார்த்தையை சொல்றாரு சீசர்களோட. இன்னைக்கு பிசாசு எதை கொண்டு கரடு பண்றான்னா, ஜெபத்தை சோதனைக்கிறான். நீ ஜெபிக்கிறியா? ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறியா? உன ஜெபிக்க விட மாட்டேன். பாரு, நிறைய பேர் ஜெப வாழ்க்கையில கால அதிகாலை ஜெபம் முடியாது, பாஸ்டிங் பண்ண நினைப்பாங்க, அவனுக்கு பாஸ்டிங் பண்ண முடியாது. பிசாசு அதை தடை செய்ய எப்போது ரெடியா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எப்பெல்லாம் ஒரு மனுஷன் முழங்கால் போடும்போது வானம் திறக்கப்படுது, தேவன் அங்கிருந்து ஜெபத்தை கேட்கிற எழும்பிட்டாருங்கிறத பிசாசு பண்றான். இவன் ஜெபத்தை தடை செய்யும் சொல்லிடுறான். சோதனைக்கு உட்படாதபடி சோதனை கொண்டு வந்தே இருக்கான், சோதனை கொண்டு வந்தே இருப்பான், கர்ணத்தை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான். பாருங்க, நல்லா வந்திருப்பீங்க. ஆனா ஜெபம் சொல்லும் போது தூக்கம் வருதா? இதே வண்டி ஓட்டுறப்ப தூங்கிடுமா? பைக் ஓட்டுறீங்க தூங்கிடுவீங்களா? சாப்பிடும் போது தூங்கிடுவீங்களா? படம் பார்க்கும்போது தூங்கிடுவீங்களா? இல்ல ரேஷன் பணம் வாங்க போறீங்க, அங்க தூங்கிடுவீங்களா? உங்களுக்கு லாட்டரி வந்திருக்குது, லாட்டரி பணம் வாங்க போறீங்க, அங்க தூங்கிடுவீங்களா? லைவ்ல நிக்கிறீங்க, அங்க தூங்கிடுவீங்க? தூங்க மாட்டீங்க. ஏன்னா அது உலகத்தோட எல்லா காரியம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, அது வாங்கணும் ஒரு ஆர்வம். அதே போல உங்களுக்கு ஆலயத்துல வந்தப்போ உங்களுக்கு என்ன வரணும், வாஞ்சியும் தகனம் வரணும். அப்பதான் ஆண்டவன் ஒரு இந்த குருட்டு பிச்சைக்காரன் எப்படி சொன்னா, ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொன்னா, அது மாதிரி நீங்க அவரை கூப்பிடும் போதுதான் தேவன் விடுதலையாக்குவார், மாற்றுவார். சரிங்களா? இப்ப ஜெபிக்க போறோம். கண்களை மூடி, இந்த லைவ்ல வந்தவங்க அனைவருக்காக நான் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி. சத்ருவின் போராட்டம், அந்த காலத்தில் வல்லமை, கன்னத்தின் ஆவி, இன்னுமா என்னென்ன தொழில பிரச்சனைக்குதோ, கருப்பை பிரச்சனைக்குதோ, எதெல்லாம் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த பிளிச்சுலாம் கட்டப்பட்டிருக்குதோ, வழக்காடு பிசாசை எதிர்க்கான அதெல்லாம் கட்டாளுக்க போறாரு. எதிரிக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால உனக்கு முடிச்சு கட்ட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தொழில ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கான், அதெல்லாம் கர்த்தரை நிர்மலமாக்குறாரு. ஜெபம் பண்ண போகிறீங்க. நல்லா அந்த குடும்பம் தாங்க, இன்னைக்கு தேவையில்லாம சண்டை வந்துட்டே இருக்குது. நல்லா அந்த குடும்பம் தாங்க, நல்லா இருந்தா நல்லா கணவன் சமாதானமா இருந்தோம், என்னத்துல சண்டை போட்டே இருக்கிறோம், என்ன தெரியல அவர் பிரிஞ்சு போலான்னு தோணுது. இந்த மாதிரி வசியத்துடைய ஆவி, வசியம் பண்ணுகிற ஆவி, குடும்பத்தை பிரிக்கிற ஆவி எல்லாம் கிரியேட் செய்யுது. ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த ஆன்லைன்ல வந்தவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்ல வாழ்வுல பிசாசு எதெல்லாம் கட்டுகளை கொண்டு வந்து, டிப்ரெஷனை கொண்டு வந்து, தற்கொலை எண்ணங்களை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, பாவத்தை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, எதையெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் வல்லமைகள் விடுதலை உண்டாகுவதாக, வியாதிகளை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக, சிந்தனை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி வெளியேறுவதாக, கண்களை பிடித்துகிற ஆவி, காதலை பிடித்துகிற ஆவி, துரையில பிடித்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கையில வலியோடு இருக்கிறீங்க, கால் வலி, இடுப்பலி, ஜீரண உறுப்பு, கேன்சர் பகுதிக்குள்ள ஒவ்வொரு நரம்பண்டலங்களுக்குள்ள பிசாசு எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ அதெல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரி ரத்தத்தின் நாமத்தினாலே நான் வந்து செபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமை இல்ல, யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமை இல்ல ஆண்டவரே, பிசினஸ் லாஸ் ஆகி நிக்கிற, தோத்து போய் நிக்கிற, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, இதை மாத்தவங்க யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, இந்த வேலையோட சமாதானத்தோட கரத்தின் வல்லமை இப்போதே இறங்குவதாக, தெய்வத்துடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அக்கினியும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிவி திகதுர போ ஷகதுர வடகதரா, ஓ பொல்லாத ஆவியின் வல்லமைகள் வெளியேறுவதாக, சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக, குழப்பத்தை கொண்டு பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக, குடும்பம் பிரிஞ்சு போகணும், ஓ மகள் வாழ முடியாதபடி செயல்படுகிற
பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. மன குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, பயப்படுகிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, தூங்கவே முடியல, கண்ணு ரெண்டு கண்ணு திறந்தே இருக்குது. நிறைய பேருக்கு கண்ணு தூங்கவே முடியல, நைட்டு தூங்கவே முடியல, கண்ணை ரெண்டு பிடிச்சிட்டு பிசாசு உன் கண்ணை பிடிச்சுக்கிறா, உடம்புலையை கொண்டு வருகிறா, வேலை செய்ய முடியல, வேலையில பிரச்சனை கொண்டு வருகிறா, ஏதோ ஒரு பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிற மகனே, உன்னை ஆண்டவர் விடுதலையாக்குறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் அழுகப்படுவதாக. நாம ரபா தூரபோ நடக்கதுலபோ எல்லா பிசாசன் சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கருப்பையில உட்கார்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கருக்களை திங்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்துல கருப்பையில கையெழு. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேல் தெளிக்கப்படுவதாக. இதெல்லாம் எங்கெல்லாம் பிசாசு பாதிக்கப்படுதோ, பிசாசு எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து பிளவுபடுத்துறானோ, எங்கெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளை தாக்குறானோ, அந்த பிசாசின் சகல வல்லமைகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஆவியான அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க, ஆகிசிங்க. ஏசாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே.